அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, நவராத்திரி விழாவின் இறுதி நாள் 10ஆம் நாளான வெற்றி திருநாள் அன்று இன்று அம்மையை பூஜை செய்து அவள் ஆசி பெறுவதற்காக அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறோம். அடியேன் நான் பிராமின், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. இது இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அம்மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. அது ஏதோ அதுதான் பெரிய விஷயம், அது இல்லைன்னா நீ இந்துவே இல்லைன்ற மாதிரியெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நான் அடிக்கடி இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. நான் பிராமின், பிராமணன் இல்லை, பிராமணனாக பிறக்கவும் இல்லை. நல்லவேளை எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. ஏனென்றால் அது அல்ல, அது ஒரு நிபந்தனை அல்ல. இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், அப்போதான் நீ இந்து என்று. ஏன் பிராமணன் சொல்லுகிறான் என்றால், அவன் பிறப்பினால் பிராமண ஜாதியில் பிறந்து விட்டான். பிராமணன் என்ற தகுதி சொல்லை திருடி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஜாதியில் பிறந்து விட்டான். அதனால அதை வலியுறுத்துகிறான். அடுத்து அவன் சமஸ்கிருதம் படித்து வைத்திருக்க தொட்டு அவன் எதையெல்லாம் கடைபிடிக்கிறானோ அதெல்லாம் ஒஸ்தி அப்படின்னு அவன் சொல்லுவதும், அது ஆமா அப்படின்னு நிலை நிறுத்துறதும், அதுக்காகவே பெரிவாக்களை உருவாக்கி செயற்கையாக இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அதனால நான் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் பிராமணனும் இல்லை, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஆனால் என் வாழ்வில் அம்மை இவ்வளவு விளையாடி இருக்கிறான். அதனால நான் பிராமின் உள்ளங்களேன் என்று நான் ஆரம்பிக்கிறேன். என்றால் உங்களுக்கு, நான் பிராமின் மக்களுக்கு இது தெரிந்தால் போதும். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு பயமுறுத்துற சமாச்சாரம். உன்னை மெதுவாக ஓரங்கட்டி அது ஏதோ அந்த கடவுள் அந்த விஷயம் எல்லாம் அது பிராமணனுக்கு தான்ன்ற மாதிரியும், அது நீங்களாம் 2வது 3வது தான் அப்படின்ற மாதிரியும், இது ரொம்ப சீப்பான கேம் இந்த பிராமண கும்பல் ஆடிக்கொண்டு வருகிறது. சமீப காலமாக ஊடகங்கள்லாம் வந்த பிறகு இது இன்னும் அதிகமாகிவிட்டது. இதனால நம்முடைய மக்களுக்கு உண்மையான பக்தி இருக்கிறவர், இப்போ நம்முடைய மக்கள் எல்லாருமே அப்படியே நாளைக்கே வந்து நாளன்னைக்கே கடவுளை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க சொல்லிட முடியாது. ஆனால் யாருக்குமே அந்த ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. கடவுள் ஆர்வம் உள்ளவர் அந்த ஒரு சிலரையும் பிராமணருடைய இந்த ஒரு அழுகுணி ஆட்டம், சாதி அழுகுணி ஆட்டம், அவர்கள் இளம் வயதிலே அவர்களுக்கு இது முதல் தகவலாக போய் சேர்ந்தவுடன் அவர்களை குழப்பி விட்டு விடுகிறது. என்னன்னா, நான் மாதிரி குழம்பி போய் காஞ்சிபுரத்தை படித்து குழம்பி போய் திசை தப்பி போக இருந்த நேரத்தில் குருநாதர் பிரம்மேந்திரர், ஆவடி சிவபிரசாமிகள் இவர்கள் எல்லாம் என்னை உண்மையை உணர்த்தி அதிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அதனால நான் திரும்ப அதற்காகவும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதனால் என்னுடைய பிரச்சாரங்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்களேயானால் இவை வேறு ஒன்று ஒரு பெரிய ஒரு சாதனை நிகழ்த்துவதற்காகலாம் அல்ல. ஆர்வமுள்ள நான் பிராமின் சாதகர்களை இந்த வர்ணாசிரம பொய், அதாவது ஜாதி பொய், அவர்களை திசை திருப்பி நீ ஜாதி கடமையை செய்ப்போ என்று திசை திருப்பி விட்டு அவருடைய ஆன்மீக ஆர்வத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுகிறது. இது குருநாதர் பிரம்மேந்திரருடைய டிக்ளரேஷன். அதனால நான் தேறினேன், இல்லை நானும் திசை தப்பி போயிருப்பேன். பல வகுப்புகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதனால் உருவாகி இருக்க வேண்டிய பல 100 விவேகானந்தர்களை இந்து சமயம் இழந்து விட்டதுன்னு சொன்னார். ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ந்து போயினே. இப்போ எனக்கு வந்து அந்த தடை இல்லைன்னா நான் போயினே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போறேன், சுத்துறேன், அப்புறம் குரு கிட்ட போறேன், சாமிகள் கிட்ட போறேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி திருப்பி குருவும் அவரு திரிகால ஞானி, முக்கால உணர்ந்தவர் என்பதனால நீ என்னவாக உருவாக போகிற என்பது எனக்கு இப்பொழுதே தெரியும், ஆனா இப்ப நான் சொல்லக்கூடாது, அதனால அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இப்படிலாம் என்னை போட்டு பண்ணி அப்பதான் இதை சொன்னார். நான் இதனால்தான் இதை சொல்ல வரேன். இந்த வர்ணாசிரமத்தை ஏன் கடுமையா நான் எதிர்க்கிறேன்னா, பிராமணரா பிறந்தா
வருணாசிரமம் தான் தர்மம்ட்டாலே போதும், அப்படியே அவங்க ஜாதி அவங்களை அப்படியே தூக்கின்னு போயிடும். ஆனா அவர் பாரு எவ்வளவு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்றாரு. அவங்க ஜாதி சப்போர்ட் சுத்தமா இல்லை. கூட இந்த பாப்பானுங்களை அவர் கவுத்துன்னு தான் இருந்தானுங்க. போய் சிங்கேரி மடத்துல கை குலுக்கி அங்க போய் இது பண்ணி பிரிவா கிரிவான்னு என்னென்னமோ பண்ணி அவருடைய குழந்தைத்தனத்தெல்லாம் உபயோகப்படுத்தி, அப்ப நான் சொன்னேன், எனக்கு சந்தேகம் இருக்குது, வர்ணாசம் இல்லைன்றவரை போய் வர்ணாச மடத்துல போய் நீ ஏன் கை குலுக்கணும், கூட நெருக்கமா இருக்கிறவன். அதனால அவங்க தான் இதெல்லாம் பண்றவங்க, அதனால அவங்க காலி பண்ணிருக்கலாம் பிரம்மேந்திரன் சொன்னேன். இப்போ போன வாரம் ஒரு 2-3 நாள் முன்னாடி செய்தியில் பார்த்தா சிங்கேரி பீடாதிபதி ஒரு கல்லூரி பெண்ணிடம் அவர் பாலியல் தொல்லை கொடுத்து, நீ வா என் வீட்டுக்கு வா, நான் எது எங்கே போகலாம், வெளிநாடு போகலாமா என்னென்னமோ தொல்லை கொடுத்து கடைசியில் அந்த பொண்ணு 10 மாதத்துல படிப்பை நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எதோ இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இப்போ அவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் போலீஸுன்னு செய்தி முந்தா நாள் 4 நாள் முன்னாள். இப்போ சரிதானே இது? இப்போ எல்லா விதத்திலையுமே வர்ணாசிரமம்ன்றது பொய். இப்போ அப்போ அவர் சிருங்கேரி பீடாதிபதி ஆகணும்னா அவர் சாதாரணமாக ஆக முடியாது. அந்த பீடாதிபதிக்கு போட்டி போடுற கும்பல்லாம் வேற நிறைய பேர் இருப்பான் அதுலயே. அப்போ அதிலெல்லாம் ஒழிச்சு கட்டி ஆகணும் அவரு, அப்பதான் இவரு வர முடியும். எப்படி வேணாலும் அவங்க செய்வாங்க, எதை வேணாலும் செஞ்சுட்டாலும் சாஸ்திரத்தை எழுதிப்பான். இது இந்த மேலே இப்படி செஞ்சுட்டா அது ஒன்றும் பாவம் இல்லை, பாப்பா இப்படி செஞ்சுட்டா பாவம் இல்லை. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், டால்மூட்ல அப்படி எழுதினவனுங்க இவனுங்க. டால்மூட்ல சிறுமியை கற்பழிச்சா பாவம் இல்லை அப்படின்னு எழுதினவனுங்க. அதை கண்டிக்க போய் தான் இயேசுவை கொலை பண்ணானுங்க. அதே மாதிரி தம்மபதத்துல பிராமணன் அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் அவனுக்கு பாவம் சேராதுன்னு எழுதி வச்சு ஏமாத்தினவனுங்க. அந்த அதர்மத்தினாலதான் அந்த இனமும் அதுவும் அழிஞ்சுது. எல்லாமே இவனுக்கு வேலையே சாஸ்திரத்துல பொய் ஏற்றி ஜனங்களை ஏமாத்துவான். அது எப்படி 500 வருஷம் 1000 வருஷம் ஜெயிக்கும் அந்த பொய் பித்தலாட்டம். இப்போ கிருஷ்ணர் வாயில வர்ணாசம் 4 ஜாதியான உனையே படிச்சேன்னு சொல்லிவிட்டான் பாரு. கிருஷ்ணர் வாயில சரி, அதை நீ ஏற்றுதான் ஆகணும், அப்படி இல்லைனா எந்த இல்லை இல்லையா? இந்த மாதிரி இப்போ மற்ற அன்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கின்னே இருக்கிறாங்க. வெறுமனே நீ இந்து இல்லைன்னா அப்போ விட நான் ஒன்னும் இந்து இல்லை அப்படின்னுறாங்க, தூக்கி அவங்க கையிலே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அவன் என்னன்னா சொல்றானோ அதையெல்லாம் சரி இப்போ விடணும்னா அவன் எல்லாத்தையும் மெதுமாக பிடிங்கிறான், அவன் பிடிங்கிறான். அதனால அதை செய்கிறார். அப்படி செய்யக்கூடாது. நீ சொல்றது தப்பு, வர்ணாசிரமம் இல்லை, அது பொய், கிருஷ்ணர் வாயில சொல்லணும் பொய், அதனால ஜாதி இல்லை, அதை தான் சொல்லணும். புரியுதா? நான் இந்து தான், இங்கிலீஷ்காரன் வச்ச பேர் தான் இந்துன்னு. அந்த இந்துஸ் மலைக்கு இன்னாண்டு இருக்கிறவங்கெல்லாம், அந்த சிந்து நதி இன்னாண்டவர்கள்லாம் இந்துக்கள்னு அப்படி வச்ச பேர் அது, அவ்வளோதான். அது கூட இருக்கட்டும் பரவாயில்ல. நான் இந்து தான் இல்லையா? நீ இப்போ வெளியில நீ இப்படி இல்லைனா நான் இந்து இல்லை, அப்படி இல்லை, நீ இந்து இல்லை, நீ இப்போ வெளியில அவனை வெளியேற்றணும். அவன் சொருன பொய்யெல்லாம் பிடிங்கி வெளில போடணும். இப்போ குருநாதர் பிரம்மேந்திரரே இவ்வளவு சொன்னாரு. இப்போ கூட இருக்கிற பாப்பாலாம் இறங்கி ஆளுக்கு அவனுடைய பாண்டித்ய இதெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த வர்ணாசிரம இடைச்சர்கள் இன்டர்புலேஷன் சொன்னாரு. அதை எடுத்து போறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கணும். இல்லவே இல்லை. அதுக்கு பேர அங்க போய் கை குலுக்கிட்டு இவரை காலி பண்றதுக்கா அவனுக்கு என்ன ஐடியா கொடுத்தானுங்கன்னு தெரில, இவங்க என்ன அவனுக்கு ஒத்துழைச்சானுங்கன்னு தெரில, ஆஸ்பத்திரியில சேர்த்து ஒரு வழியாக்கி எடுத்து போயிட்டானுங்க. இது நீ என்ன சொல்ற? இவனுங்க போய் இந்து மத காவலர்களா? இவனுங்க சாவலர்கள்னு ஒரு வார்த்தை இருந்தா அது இவனுக்கு தான் வைக்கணும். இந்து மத சாவலர்கள், அடியார்ல சாவடிக்கிற சாவலர்கள் இவனுங்க. இவங்க ஒண்ணு காவலர்கள் கிடையாது. அதனால இவ்வளவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வருடங்களாக நான் பொறுமையாக உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வருகிறேன். எனது பாக்கியம் கடவுள்கள் விளையாடி குறைந்தபட்சம் சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு, என்னிடம் வருகிறவர்களுக்கும் சுத்துப்பட்டு கிராமங்களுக்கும் நிரூபித்து கொண்டே வருகிறார்கள். அவங்க சப்போர்ட்டால தான் என்னால மேற்கொண்டு போக முடியுது இல்லையா? அன்னைக்கு கூட பழைய ஊர் தலைவர் பேட்டி எடுக்கிறாங்க இங்க, இந்த குடமுழுக்கு அப்ப கூட அவரை நம்ம அன்பர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. அவரு அதை சொல்றாரு. இந்த சாலையம்பாளையம் காலனி பழைய தலைவர் அவர் சொல்றாரு, சாமியில் வந்த பிறதே எங்க ஊர் டெவலப் ஆச்சு சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு. அதனால எல்லாம் விளையாது, திட்டா இருக்கும்
அவர் வந்து உக்காந்தாரு. அடுத்த வருஷத்துல இருந்து விளைய ஆரம்பிச்சிடுச்சு. நாங்க லாபமே அப்பதான் பார்த்தோம். அவரு சொல்றாரு, சம்பந்தமே இல்லை இங்க வர்றது, நான் ரொம்ப தூரவே இருப்பேன், அங்க மேட்ல இருக்கும்போது அவர் வந்து பார்ப்பேன், நல்லா எளிமையா பேசுவாரு, சிரிச்சுக்கின்னு ரொம்ப நம்மள மாதிரி எளிமையா பேசுவாரு, எதுவா பேசுவாரு. ஆனா எக்கு தப்பா அவரை யாருன்னா எக்கு தப்பா தொட்டான்னா அவள்தான் அவன் ஒழிஞ்சான்ட்டு போயிட்டு அவ்வளவு தூரம் பரவி போயிருக்குது சுத்துப்பட்டு இதுல எல்லாம் எல்லாரும் அதை சொல்றாங்க. அந்த மாதிரி அவரால் தான் ஐவிஎஸ் இந்த என்ஹெச்ஏ போயிருக்குது. நான் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியே ப்ரிடிக்ஷன் சொன்னேன், இங்க ஒரு பெரிய ஐவிஎஸ் ஒன்று போகுதுன்னு சொன்னேன்றதும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. வகுப்புக்கு வரவங்களுக்கு வரைக்கும் தெரியும். அவங்க வரைக்கும் ஞாபகமா சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே போய் வருது சாமின்னு சொல்றாங்க. 2 பேர் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க கெஸ் பண்ணி சொல்றாரு அவரு, சாமிகளுக்காக தான் ஐவிஎஸ்ஏ போகுது, இங்க எல்லாமே இப்படி போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எனது பாக்கியம் தானே அது. அப்ப கடவுள் விளையாடி இதெல்லாம் நிரூபிக்க தானே இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால அவர்களுடைய சப்போர்ட்டால தான் நான் உங்களுக்கு மேலும் புரிய வைக்கிறேன். நான் வந்து பிராமணனும் கிடையாது, எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. ஆனா அம்மா இவ்வளவு விளையாட்டு விளையாடுறா என்கிட்ட. அதே மாதிரி காஞ்சிபுரம் பிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு வாங்குறேன். அதனால இவங்க என்னை போட்டு அந்த இதெல்லாம் நடராபிஷேகம்லாம் கெடுத்து கொண்டு நோவடிக்குது தான். அதுக்கப்புறம் யூடியூப்ல எல்லாம் என்ன நாயே பேயன்னு திட்டுறது, பாப்பாரு பொம்பளைங்க வந்து நாயை திடுக்குன்னு, என்னடா இது ஒரு தவசின்னா இந்த மாதிரிலாம் துடிச்சலா திட்டுதுங்க, ரொம்ப திடுக்குன்னு. அதுக்கப்புறம் தான் கடவுள், அப்பதான் குருநாத பிரம்மேந்திரர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. இறைவனை உணர்ந்த அடியாரை வந்து அவமானப்படுத்தினா அது இறைவனுக்கு பிரசிஜ் இஷ்யூ எடுத்துப்பான், அதனால அவனை காப்பாத்துவான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னார். கடவுளின் பார்வையிலே இறைவனை உணர்ந்த ஒரே ஒரு மனிதன் மெஜாரிட்டி, இறைவனே தெரியாத மொத்த உலகமா மைனாரிட்டின்னு. பிரம்ம எவ்வளவு பெரிய ஞானி பாரு இல்ல. இறைவனை தெரிந்த ஒரு மனிதன் தான் கடவுளுக்கு முக்கியம், அவன் தான் மெஜாரிட்டி, அவன் பக்கம் தான் நிற்பான். இறைவனை உணராத ஒரு பெரிய கூட்டமே எவ்வளவு உலகமே இருந்தா கூட சரி, அது கடவுள் பார்ல மைனாரிட்டி, நீ என்னான்னு அவனை தான் ஜெயிக்க வைப்பான், பிரசிஜூஷியோ. அப்ப இந்த மாதிரி அதுல நாயப்பேன்னு திட்டுறது, அப்படியே மகா பிரிவான்றது, அவரை பத்தி என்ன போட்ட 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் ஓட்டி காட்டுறது, அப்படியாக எப்படியாகான்னு சொல்லிக்கினே இருக்கிறத பட்டுன்னு எனக்கு காமிச்சான் பாரு. அவர் மகா பிரிவரை வீசி எறிஞ்சாங்க அந்த மேல் உலகத்துல, காமிச்சான் பாரு அப்படியே லைவ்ல பாக்குற மாதிரி. இப்ப இங்க ட்விட்ச்ல லைவ்ல பாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து லைவ் பார்த்தேன். அதை நானே பார்க்கல, பெரியவங்க காட்டினாங்க எனக்கு. பார்த்தா ஒரு செகண்ட்ல விசிறி அடிக்குது அந்த வாயில் காப்பான். துவாரபாலகர் பாக்குறீங்கல்ல, அடிச்சுட்டு வான் பண்ணு இப்படி வச்சுருந்து பாரு. நீங்க இன்னும் நினைக்கிறேன் சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய சமயத்துல இருக்கிற ஒன்னொன்றும் ஒரு அர்த்தம் சரியா இருக்குது. நீ துவாரபாலகர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கதாயத்தை வச்சிருக்கோம், ஒரு கை இப்படி வச்சிருக்கோம். அப்பதான் புரிஞ்சுது எனக்கு. ஆனா காஞ்சி பேர் வரைக்கும் அதை அட்வைஸ் பண்ணும்போது இப்படி வச்சுருந்தா அட்வைஸ் பண்ணிச்சு, உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்துலதான், இங்க வச்சுக்க கூடாதுன்னு பாரு. அட என்னடா இது சரியா இருக்குது உண்மையிலேயே. அப்ப அது என் கடவுள் காமிச்சு, இப்ப நான் எப்பான்னு சொல்றேன்ல, இவன் ஒத்துக்கிறான், இவன் ஒத்துக்காத போறான். என்ன யாரு இப்ப கேர் பண்றான்? பிராமணன் வந்து இவங்க கிட்ட யாருன்னா வந்து என்னை பத்தி என்ன வத்தி வச்ச, நீங்க என்ன சிரிக்க மாட்டீங்க, பையன் வேலையை பார்த்துன்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி யாரோ ஒரு கப்பிலே வந்து ஆர்கியூ பண்ணிச்சு, கேட்டான் அவரே நான் பிராமின் சாமினா. அப்ப இங்க வர அந்தம்மா தெளிவா சொல்லி, அவரு நான் பிராமின், நீ யாருன்னு கேட்டுது, அவன் பிராமின்ஸ். அப்ப நீ உன்னை பிராமின் சொல்லிக்கிறல்ல, அவர் அவரு நான் பிராமின், ஒரு நான் பிராமின் சொல்லிக்கிறாரு. அதுல உனக்கு என்ன கஷ்டம், போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுருச்சு. 30 வருஷமா அவர் அப்படிதான் இருக்காரு. அது மாதிரி தொடர்ந்து வகுப்புக்கு வரவங்க செம்ம ஆன்சர் கொடுப்பாங்க. அதாவது சாதாரணமான ஆன்சர்லாம் இல்லை, அது ஒரு லாபம் தொடர்ந்து வரத்துட்டு. ஆனா என்ன, எனது காலத்துக்கு பிறகு இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போறதுக்குள்ள பாப்பாரம் திரும்ப சூழ்ச்சி வஞ்சகம் அது அதுல வந்து நுழைஞ்சு, ஆமா ஜாதிலாம் இல்லை ஹேஹான்ட்டு நுழைஞ்சிட்டான்னா திரும்ப அதே தான். ஜாதி இல்லைன்ட்டு ஜாதியை விளையாடக்கூடிய ஆற்றல் உள்ளவன் பிராமணன். சரியா? சாதாரணமான கும்பலே இல்லை அது. அதனால அது ஒரு விஷயம். அடுத்தது உங்களுக்கு நான் வந்து எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வருகிறேன். அம்மை நவராத்திரியாக இருக்கவே அம்மை விளையாடிய விளையாட்டு, அது மாதிரி பெருமாளுடைய பூஜையிலே பெருமாள் எனக்கு தரிசனங்கள் தந்தது, அவங்க பெருமாள் விளையாடிய விளையாட்டு, பூவர சுவாமிகள்
அம்புவல்லி தாயார் என்னிடம் பேசியது, அருள் செய்தது. நான் வெறும் பேச்சு மட்டும் சொல்லலை, வெறும்னே பூவராக சாமி நீயா அப்படின்னு எங்கெல்லாம் தேடின்னு இருந்தேன், நீங்க இருக்கிறான்னு அது குருநாதர் கேட்ட அதே கேள்வி அதே மாதிரி கேட்டான்னு சொன்னேன்ல. வெறுமனே சொல்றதோட நான் நிறுத்தலை. அடுத்தது அம்புவல்லி தாயார் விசித்தி நிலையாய் மலர்ந்தருளினால் அந்த அனுபவத்தையும் தான் சொல்றேன். இது வேற ஆலுசினேஷன்றான் இவன். அப்படி கற்பனையா வெறும் வார்த்தை வரைக்கும்னா நீ கற்பனை பண்ணிக்கலாம். விசித்தி நிலையை மலர்ந்தருளியதுன்னா என்னன்னு அவனுக்கு தெரியணும். முதல்ல அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வெறுமனே புஸ்தகமா படிச்சுட்டே அவங்களுடைய சிற்றறிவு மூளை மலை நீங்காத மும்மலை நீங்காத அந்த மலை மூலையை வச்சு பாப்பா ஒருத்தனை அலசி ஆராய்ச்சி அவனுக்கு ஃபேவரபிளா அதனுடைய ரிசல்ட் தொகுத்து எழுதிப்பானுங்க. இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ கேட்குற மக்களுக்கு கடவுளை தெரியாது, அதான் அவனுக்கு இருக்கிற லாபம். அதனால அவன் என்ன வளர்னாலும் பாப்பான வசதின்னு சொல்லிட்டு வளர்னா அதை மற்ற ஜனங்க ரொம்ப பக்தி சிரத்தையா கேட்டு உள்வாங்கி, புரியுதா? இதுதான் இருக்கிற தொல்லை. அதனால அவங்க இஷ்டத்துக்கும் போட்டு அப்போ அதுக்கும் பிரம்மேந்திரர் அதுக்கும் பதில் சொல்கிறார். பண்டிதர்கள் இவங்களா பண்டிதர்கள் தானே. அப்ப இந்த பண்டித புலி, பண்டித சிங்கம், பண்டித சிகாமணி, பண்டித மனுஷன் மட்டும் இருக்கவே மாட்டான், பண்டித மிருகங்களா இருக்கும், எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பிரதிவாதம் என்ன அதெல்லாம் நடத்திக்கிட்டு அப்புறம் அவரு பெரியவர் உட்காந்து தீர்ப்பு சொல்லுவார் பொழுது, அதுக்குதான் பீடாதிபதி பொழுது. அவன் நீ தான் ஜெயிச்சா, அப்புறம் கடைசியா அவர் இதுபடி இவங்க சொல்றதுதான் சரியானதுன்னு சொல்லுவாங்களா. என்ன கன்றாவியம், கடவுளை தேடுறதை தவிர மீதி எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்ப அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வராங்கல்ல, இதான் கடவுள் இதான் கடவுள். அப்ப என்னன்னா அந்த டேட்டம் லைனை வர்ணாசிரமத்தை வச்சுக்க வேண்டியது. கடவுள் 4 ஜாதியா படிச்சான், பாப்பா ஜாதியா வசதியா படிச்சான்ட்டு அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது. அப்ப மீதி எல்லாம் காலி. கண்ணு எதிர்க்கவே நந்தனார் ஜோதியில கலந்திருப்பாரு, திருநெல்வேலி யாழ்ப்பாண நாயரை வெளியில இருந்து பாடுவாங்க, அவங்களும் சுந்தரேஸ்வரர் உள்ள வர சொல்லு மேலதாளத்தோட அழிச்சுன்னு காட்டுவாங்க. அதுபா நடந்துக்கிட்டே இருக்கும் கண் எதிர்க்கவே. இப்ப கண் எதிர்க்க நான் பிராமின் தானே, நானே தானே இவ்வளவும் சொல்றேன். கண் எதிர்க்க நடந்துக்கிட்டே இருக்கான், கண்டுக்க மாட்டான். அதான் அவன் அப்படி ஒரு நடக்கலன்னா எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி அதை பத்தி அப்படியே பேசவே மாட்டான். கம்முன்னு அவன் என்ன பேசணும்னு அதை பேசுவான். இதுதான் அவனுடைய தந்திரமே, புரியுதா? அதை பத்தி எஸ்ன்னு சொல்ல மாட்டான், நோன்னு சொல்ல மாட்டான். அப்படியே இருந்துட்டு டக்குன்னு அவன் பேசுறதே பேசுவான். இந்த மாதிரி சூழ்ச்சி வஞ்சகம் நிறைந்த ஒரு குழு கிட்ட நம்ம மக்கள் அவன் சொல்றதை கேட்டு எங்க இருந்து மீள்றது இல்லையா? அப்ப குருநாதர் அதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் பண்டிதல் ஒருத்தன் சேர்த்து இந்த மாதிரி முடிவு இதான் அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பண்டிதர்கள் ஒருவரோடு ஒருவர் விவாதித்து அவர்களுக்குள் விவாதம் செய்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய பொருள் அல்ல கடவுள்ன்றார். எப்படி பத்தியா? பண்டிதர்கள் ஏன்னா அவனுக்கும் கடவுள் தெரியாது, இவனுக்கும் கடவுள் தெரியாது. கடவுளை தெரியாது 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த அப்படியே சாஸ்திரம், இலக்கணம், வாதம், பிரதிவாதம், அது இதுன்னு அப்படியே சும்மா பண்ணி அதுதான் இது பண்ணி அவங்க கிட்ட பட்டம் வாங்குறது கிட்டம் வாங்குறது எல்லாம் பண்ணா கூட ஆனா கடவுள் கிடையாது. 2 பேருமே கடவுள் தெரியாது. அப்போ அவங்க கடவுளை பத்தி தீர்மானிக்கிறாங்கல்ல ஒரு தீர்மானம், அது எப்படி கடவுளா இருக்கும்? செம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பிரம்மேந்திரர் இல்லையா? பண்டிதர்கள் ஒருவருக்கொருவர் விவாதித்து தங்களுக்குள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய பொருள் அல்ல கடவுள்னு சொல்லிட்டு போயிடு. அவரு செம்மையா அடிப்பார் நிறைய விஷயம். வருணாசிரமம் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறோம், சொரம் பிரம்மமயம் சொல்றா, கடவுள் அப்படின்னா இதுலயும் தானே இருக்கணும், வருணாசிரமத்துல கடவுள் இருக்கணும், எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கணும். அது சூப்பரா ஒரு ஆன்சர் கொடுத்தாரு பிரம்மேந்தர். நரசிம்மலா நின்று உட்கார்ற அவள பிரம்மேந்தர் தலையிட கரிச்சு குச்சவரு அது செம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? வர்ணாசிரம தர்மம் நீங்க சொல்றீங்கல்ல, அதில் கடவுள் இல்லை என்பதே கடவுள். பிரம்மேந்திர எப்படி கொடுத்தாரு, அதில் கடவுள் இல்லை என்பதே கடவுள். அப்ப கடவுள் இல்லைன்றதுல கடவுள் இருக்கணும்ல, அதுதான் கடவுள். அந்த மாதிரி அந்த வாதம் பண்ணா கூட அவர்கிட்ட ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த உண்மையை நோக்கி போய்கொண்டு இருக்க வேண்டும். அதனால நான் உங்களுக்கு இது சொல்லி கொண்டு வருவது எனது சொந்த அனுபவம். குருநாதர் தான் செக் பாயிண்ட் வச்சார். முன்னெல்லாம் பகவத்கீதை புஸ்தகம்லாம் சொல்லி தருவேன். அண்ணனூர்ல வந்துக்கிறாங்க உறவினர்கள்லாம் கூட கேட்டு பாருங்க.
பசங்கள் உட்காந்துக்குன்னு அந்த பகவத்கீதை புஸ்தகம் பகவத்கீதை சொல்லி கொடுத்துன்னு இருப்பான். அப்போ குருநாதர் தான் அதை நிறுத்தினார். உனக்கே ஞானம் வரல, அதுக்குள்ள நீ என்ன ஞானத்தை பற்றி பேசுற, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் அதுக்கப்புறம் அவங்க அதை எடுக்கல. ஏன்னா அப்பதான் சொன்னார், அனுபவத்திலிருந்து பேசு, புத்தகத்திலிருந்து பேசுறது. அப்புறம் பின்னால் உனக்கு புரியணும், இப்பதான் புரியும். புத்தகத்தில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறான் பாப்பான், அங்க 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 கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அவருமே சொல்லிக் கொடுக்க கூடாது. சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுத்தா அதை வந்து சோதரவா கேட்டான், பாவம் அவன் காதல ஏத்து காத்தி ஊச்சணும். இவ்வளவு கொடுமையா இருந்திருக்கிறானுங்க. சொல்லி அதை ஸ்ட்ரிக்டா வச்சு அதுல ஏத்துற பொய்யெல்லாம் ஏற்றி வச்சு இப்ப எல்லாரும் வாங்க இந்த கோழி எல்லாருமே இப்ப சமஸ்கிருதம் கத்துக்கலையாப்பா. இப்ப பாவம் சேராத இல்லையா? திருமழிசையார் அவ்வளவு பெரிய சித்தர், எஸ்சி சித்தர், திரும்ப ஞாபகம் வச்சுங்க. அவரு அங்க இதுல போறாரு புலியூர்ல, அங்க இருக்கிற பிராமணர்கள் அகராத்துக்கு பக்கம் போறாரு. அவர் சோதரவா, அவ காதல நம்ம ஓதர வேதம் உழப்படாது அப்படின்ட்டு கப்புன்னு நிறுத்திக்கிறானுங்க. அவ்வளவு பெரிய சித்தர், அவ்வளவு பெரிய கோபம் வருது அவருக்கு. அப்பதான் அந்த பாட்டு பாடுறாரு, அக்கரங்கள் அக்கரங்கள் ஆவது என்று மீன்குழு குறும்பு செய்யறானுங்க பாப்பானுங்க. இவ்வளவு பாடி அவர் நிரூபிச்சாரு, எவனா திருந்தனன்ற அதே புலியூர்ல அதே பாப்போம் இன்னும் அதே வேலைதான் செய்வோம். அதுதான் பாப்பாங்க கிட்ட திருத்த முடியாது அவனுல. அதனாலதான் அது நல்லா தெரிந்து கொண்டு அன்பு நான் பிராமின் உள்ளங்களே நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே பயம், பாப்பாங்க கிட்ட மண்டையை கொடுத்து ஏற்கனவே மரமண்டை ஆயிட்ட நான் பிராமணிங்களை திருத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா திருத்தலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டம். அதுல இந்த மீட்டினா சடங்கு சம்பிரதாயம் காலங்காலம் இதான இது என்ன பூசான்னு சொல்ற, இப்படியே தான் போயிடுவாங்க இவங்க லைட்டா. அது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் வாய்ப்புகள் இவங்க கிட்ட அதிகம். அவனும் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? உட்கிடந்த வண்ணமே புறம்பு சித்து காட்டிட்டேன் தமிழ்ல தான் பாடினாரு. இந்த காஞ்சி பெரிய சொல்ற பாவமொழியா அது தமிழ்ல பாடுறாரு. உடனே உள்ள இருந்து பெருமாள் அவங்களுக்கு வெளிப்படையாக காட்டுறாரு. அது என்னது, அது ரொம்ப திமிரு இல்லை இந்த காஞ்சி பண்ணிட்டு போய்க்கிற வேலை. இன்னும் என்ன போனாரே தெரியல, வெளியே தெரிஞ்சது இவ்வளவுதான். அதனால நீங்க அந்த மாதிரி அப்ப அங்க இல்லையே, ஜாதி ஃபெயிலியர் ஆச்சு. அப்ப இந்த ஜாதி ஃபெயிலியரான ஆன்மீக உண்மைகளை எடுத்து பேசணும்ல. மற்றவங்க நம்பாலும் செய்யற தப்பு தொடர்ந்து நீ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் உன் குழந்தைங்களுக்கு புள்ள குட்டிங்களாம் சொல்லி வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட இதை இந்த அளவுக்கு இவனுக்கு எகிர மாட்டானுங்க. நம்பாளுங்களுடைய பலகீனமே பேசுறது கிடையாது, வெளியில சைலண்டா போறது. இங்க வந்து இந்த சிதம்பரம் சுவாமி சென்னையில இருந்து அவரு வந்த புதுசுல எல்லாரும் கேட்பாரு, உனக்கு என்ன சாமிகிட்ட நீ ஏன் வர, உனக்கு என்ன, அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாரு, இவ்வளோ நடந்திருக்குது சாமி கிட்ட நீ வந்து, ஆனா சாமி கிட்ட நீங்க 10 பேர் தான் வரீங்க. எனக்கண்டி இந்த மாதிரிலாம் நடந்திருந்தா ஊரே டமார அடிச்சு மொத்த ஊரையும் சுத்துப்பட்டு ஊர்ல எல்லா ஜன்னலும் எடுத்துன்னு வந்து இங்க கூச்சிட்டு இருப்பாரு அவரு சிதம்பரம். நான் அது தப்பாலாம் எடுத்துக்கல, பாவம் எவ்வளோ அவங்க அவங்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க எல்லாம். நம்முடைய அன்பர்ல பலகீனமே என்னன்னா பேசாம இருக்குது. அவனுடைய பலமே பேசிக்கினே இருக்குது. இதால இது வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மகான்கள் இருந்தாலும் அந்த ஜாதியை திரும்பவும் ஜாதி தான் அப்படின்னு கொண்டு வந்து, ஏன்னா அதுல குழப்பு வச்சுன்னுக்கிறான். அவன் ரிச்சுவல் பிஸ்னஸ் வச்சுக்கிறான், சடங்கு செஞ்சு சம்பிரதாயம் பண்ணி அதுக்கு அவனுக்கு தட்சிணன்ற பேர்ல அவனுக்கு காசு பணம் பார்க்குறான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நான் பல விதத்திலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறேன். அதுல இன்றைய தினம் நிறைவு நாள், விஜய தசமி. விஜயம் என்றால் வெற்றி, வெற்றி திருநாள்னு கொண்டாடுறோம். அது விஜயம் என்பது வடமொழி சொல்லா என்னன்னு தெரியல. நிறைய விஷயம் நம்ம வந்து வடமொழி சொல்லா நினைக்கிறோம், அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்லா தான் இருக்குது. தெரியுதா? சதுர்தசி அப்படின்னா அது வந்து வடமொழி அப்படின்னு, சதுர்த்தின்னா அப்புறம் பார்த்தா சமந்தர் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கன்னு பாரு. சதுரம் என்பது 4வது நாள், அது தமிழ்ல தான். நிறைய சொற்கள் தமிழ் தான். அது அவங்க அப்படி போய் இப்படி வந்து அது ஒரு வடமொழி சொல் மாதிரி கொண்டு வரும். அதனால இது வெற்றி திருநாள் நம்ம அதை எடுத்துக்கலாம். 10வது நாள் தசமி, அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்த வெற்றி திருநாள் அன்னைக்கு நான் ஒரு நாள் ஒன்று சொல்லி கொண்டு வருகிறேன் அல்லவா. இன்றைய நாள்ல நான் எதை எடுத்து வைத்திருக்கிறேன்னா எளிமையாக அந்த பொருள் தான். திருவிடைமருதூர் சென்று அங்கு பாகவதபுரத்திலே குருநாதர் பிறந்த நாள் அன்றைக்கு நட்சத்திரத்துக்கு அந்த ஊருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வருவோம். அப்படி ஒரு நாள் நான் பண்ணிட்டு வரும்போது திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது எனது வழக்கம். அப்போ ஒரு நாள் சென்று
அந்த ஏற்கனவே சொன்னேன், அங்க ஒரு கொடுமைன்னு போனா அங்க ஒரு பாப்பார கொடுமை தலை விரிச்சுன்னு ஆடுதுன்னு. அவரை தாங்கி போகும்போது அது இல்லை, கடவுள் அது எப்படியோ நிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போவாத விடவே அதுக்கப்புறம் மகாலிங்கேஸ்வரர் மெதுவா உள்ள போனோன்னா அப்பதான் மகாலிங்கேஸ்வரர் மாமூல என்னிடம் பேசினார். அப்ப அவரு சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன்னா அந்த சம்பந்தர் பிறவி அவ்வளவு பெருசு, வேற ஒண்ணும் கிடையாது. சம்பந்தர் பிறவின்றது அன்னையின் ஞானப்பாலை குடித்து அது கலகல் தான் திரும்பவும் சைவம் தழை தாண்டி ஞான சம்பந்தம் என்று வந்தானி எல்லாமே எழுந்திருச்சு நிக்குது. அதனால அவங்க அவ்வளோ அன்பு செலுத்துறாங்க சம்பந்தர் மேல. எல்லா கோயிலும் விளக்கறியாத கோயில் தான் இருக்கு, அங்க எவ்வளோ சஃபர் ஆகிருக்கிறாங்க. இதே பாப்பானுங்க தான் சமண மதத்துல பூந்து அங்க எல்லா ஆட்டுழியமும் பண்ணிக்கின்னு இதை ஒழிக்கிறது. இவனுக்கு எதில் இருக்கிறானுங்க அது இல்லாததை ஒழிப்பானுங்க. இவனுடைய வேலையே இதே தான். இவங்க தான் அதுல இருந்திருப்பானுங்க. டபக்குன்னு எது ஜெயிக்குதோ ஜெயிக்கிற கட்சி கட்சின்னு எது இவங்களால தான் தோத்துருக்கோம், அதை அப்படியே ஒட்ட ஒழியணுங்க. ரொம்ப மோசமான ஒண்ணு. ஒரு மனித ஒரு நாகரீகம், ஒரு அறிவு சார்ந்த நாகரிக வளர்ச்சி, இதெல்லாம் முதிர்ச்சி, இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு இனம் அது. நல்லா தெரிஞ்சவர் இப்ப நம்ம அனுபவத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நல்லா தெரிஞ்ச சித்தர் திருமூலர் அதான் சொன்னாரு, பார்ப்பன் கருவறு பூஜை செய்யக்கூடாது, செய்தால் போர்கண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம்னாரு. கொஞ்சிச்சு வித்தியா வேந்தருக்குள்ள கொஞ்சிச்சு. அப்ப அவர் யாரு ஜெயிச்சாங்க? 3000 வருஷம் அவர் ஜெயிக்கல தான். நாங்க சாமர்த்தியம் நின்றானுங்க. இந்த வேந்தருக்குள்ள ஒழிஞ்சுதுற. அப்ப சித்தர் அவர் தானே ஜெயிச்சாரு, திருமூலர் தானே ஜெயிச்சாரு. விடக்கூடாது. நிறைய சித்தர்களுக்கும் ஞானியர்களுக்கும் முனிவர்களுக்கு எண்ணம் தான் கணக்கு, உள்ளம் தான் திருக்கோயில். அதில் இருக்கிற எண்ணம் தான் கணக்கு. இவனுக்கு கெட்டெண்ணம் பிடிச்சவனுங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது எடுத்த உடனே. அப்ப உனக்கு வாழ்த்துற ராஜா சோட்ட சுபமஸ்து ஆயுஷ்மான் பவதி இதையெல்லாம் சொல்லின்னு என்ன செய்வேன், உங்ககிட்ட கையேந்தி நிலைமையில் எங்களுக்கு இருக்குது, நாங்க எங்க தலையெழுத்து எங்களை என்ன பண்றது, இதுதான் ஓடும் உள்ள. அவங்களுக்கு உள்ளம் தெரிந்தவர்கள் சித்தர்கள் மகான்கள். அதனால அவனுக்கு இவன்கிட்ட பக்தியும் கிடையாது, பக்தியும் இன்றி பரம் உண்மையும் இன்றின்னாரு. அதை நிரூபணமா நான் பார்த்தேன். இதுல திருவள்ளிச்சி கோயில்ல குருநாதர் கட்டிய கோயில்ல இவங்க பிராமணர்ல வச்சு அந்த இதுவெல்லாம் பண்றாங்க. நானும் போயிருந்தேன். அப்ப இவங்க மந்திரம் ஓதுறாங்கல்ல, வேய சோகம் இதாயசா, அப்புறம் புதுசா அதை சேர்த்துக்கினாங்க. அப்புறம் கடைசியாக முடிக்கும் போது வர்ணாசிரம தர்மத்தை பத்தி ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லிட்டு, கடவுள் 4 ஜாதியை படித்தான், பிராமணம் வைஷா வைஷா சுதரவாய் 4 ஜாதியை பார்த்தா அவாவா ஜாதி கர்மாவா செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியா ஆகுதி ஃபினிஷ் பண்றானு. பிரம்மேஸ்வரர் உட்காந்துக்கிறார். ஸ்டேட்மெண்ட்டே வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, அது தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் மனிதன் அடிக்கிற கூத்துன்றது. அவர் கட்டின கோயிலுக்கு அவர் உட்கார வச்சு மீதிக்கிற பாப்பாலாம் அதை செய்யறானுங்க. அவ்வளோ மோசமான கும்பல் அது. அந்த இதுக்கு போய் உட்காந்துருந்தேன் நானும் இல்லையா. எனக்கு எப்பயாச்சும் மற்றவங்க மனசுல நினைக்கிற நினப்பு தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதை நான் பெருசா சொல்லி எனக்கு நினப்பு தெரியும் அந்த போய் உட்காந்துருந்தேன். கடவுளா காட்டும்போது அப்புறம் எல்லாம் சுவாமி என்ன நினைச்சேன் சொல்லுங்க அப்படின்னா, அதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அதெல்லாம் கடவுள் காட்டினான்னா அப்ப எனக்கு தெரியும், தெரியுதா. அதனால அப்ப கடவுள் எனக்கு காமிச்சான். அந்த பிராமணர்கள் உட்காந்துன்னு ஒரு யாகமா ஒரு 16 பிராமணன் அந்த மாதிரிலாம் வச்சு ஓதுறாங்கல்ல, அதெல்லாம் நானும் சீரியஸா ஓதுறாங்க. சாமி அனுமதியோட தானே செய்யறாங்க அப்படின்னு நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கல. பேசாம நானும் உட்காந்து ஒரு பக்கமா. அப்ப அதுல ஒரு பிராமணர் அவங்க யாகெல்லாம் வளர்க்கும் போது சொக்கா போட தானே பண்ணுவாங்க, சாட்டையெல்லாம் போடாம அப்படி இருக்குங்க. இது என்ன மந்திரம் ஓதுறாரு இவரு, அது என்னதான் இவரு அந்த நினைப்பு தானே. அங்க மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே, அதனால மனசு செம்மையா வச்சுருந்தா மந்திரம்லாம் அதுலயே இப்படி இன்வால்வ் வச்சு பிராமணன் அப்படின்னு வாழ்த்தை பார்த்தோம். ராஜாங்கெல்லாம் அந்த வாழ்த்தை வாங்கி எங்க ஒஞ்சி போனான்னு சொல்லிட்டு இல்லையா, அவன் பான்னு கொடி கட்டி ஆண்ட ராஜாலாம் இன்னைக்கு படி கட்டுறதுக்கு கூட காசு இல்லாம குடிசையில உட்காந்து மாடு வச்சுருக்கிறான். நேரம் கூட பார்க்கும். எனக்கு அப்பா இது அப்பயாவது இதெல்லாம் சொல்றேன். அப்ப அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது. நீங்க கூட கேட்டுப்பாங்க நண்பர்கள், அப்பெல்லாம் இது பத்தி ரொம்ப பேசுனதெல்லாம் இல்லை. ஆனா எனக்கு திடுக்குன்னு உண்மை என்னன்னா, ஒருத்தர் மெயின் அவர் தான் ஓடுறாரு, ஒரு சட்டை எல்லாம் உட்காந்துக்கிறாருல்ல,
சுற்றிலும் பெண்கள் எல்லாமும் இருந்துதானே அந்த பார்த்துனுக்குறாங்க அந்த இதுவை. அவர் ஒன்று இந்நேரம் நம்ம உடம்ப பார்த்து எத்தனை பேர் இது மேல ஆசைப்பட்டிருப்பா தெரியுமா? புரிச்சா? மந்திரம் அவர் மனமது செம்மை. அந்த மனம் செம்மை என்ன நினைக்குதே, அவர் சொகாப்படம் உட்காந்துக்கிறாரா, சுத்தில அவ்வளவு பேர் பெண்கள் பார்த்துக்கிறாங்களாம். இத்தனை பேர் இவ்வளவு பேர் ஆசைப்பட்டுறப்பா பாருமா. எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்றது பிரம்மேந்திரருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் தான் குருநாதராச்சு. நான் உடனே திடுக்குன்னு அவர் இப்படி பாக்குறேன், அவரு மெது அப்படி திரும்பினாரு என்ன பார்க்காம. நான் அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச இறைவன் நிலையில தான் அவர் இருக்கிறவர். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இதை தெரிந்தனா கடைசியில பார்த்தா அவரு தலையில தான் இந்த குடமுழுக்க தண்ணீரை ஏத்தி அவரு தான் ஏற்றுமே அந்த கலசத்திலே மேலே ஏற்றி ஊத்துறாரு சார் அவரு அந்த கோயிலுக்கு. இந்த மாதிரி அண்ணன் உள்ள ஒரு பிராமணன் போய் ஊத்துறான் சார். அங்க என்ன மந்திரம் வேலை செய்யும், என்ன தெய்வீகம் அங்க இருக்கும், என்னதான் நடக்குது? ஒண்ணுமே இல்ல. வெறும் சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல அழிப்போன மூலகரம்லாம் எடுத்து வந்து உட்கார வச்சு அவனுக்கு 4 ஸ்லோகம் கத்துக்குன்னு அதை ஓதிட்டு காசு வாங்கின்னு போறது. இதுவா வெறும் புறச்சடங்கு புறச்சடங்கு புறச்சடங்கு. அவ்வளவு இயேசுபிரான் சொல்ல சரிதான். கடவுள் அகம்புறம் என்று 2 படைத்தான். புறத்துல செம்ம பந்த காட்டு, அகத்துல இவ்வளவு அயோக்கியத்தனை உட்காந்துக்குது உள்ள. ஏன்னா ஒரு பிராமணரா அவர் உடம்பு அப்படியே ஃபேர் ஸ்கின்னா இருக்குதான், அதனால அப்படியே சுத்தில இருக்கிறவங்களாம் இப்படி இருக்குது. அந்த ஆளு கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு ஆள் பார்த்தா அவர் தான் மெயின். அவரு தலையில இது ஊத்துறாங்க. திரும்ப சொல்றேன், இதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. இப்ப நான் சொன்னதே ஒரு மாதிரி இருக்குது எனக்கே, ஆனா வேற வழி கிடையாது. கொஞ்சம் பச்சையா இறங்கி வந்து கொஞ்சமாவது சொன்னாதான் கொஞ்சமாவது நம்ம ஜனங்களுக்கு உரைக்கும். புரியுதா? நம்மளுக்கு இருக்கிற பக்தியில ஒரு கால் அரிக்கா பங்கு கூட உனக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. நம்ம ஜனம் யாருன்னா நினைக்குமா, உட்காந்து ஒரு மஞ்சள் துணியை கட்டி விட்டு டாய் கோவிந்தா கோவிந்தான்னு நடுங்கிடுவான் அவன். ஐயோ ஐயோ எதா தப்பா நினைச்சுன்னா அம்பாள் அடிச்சுடுவாடா சொல்லிட்டு பயபக்தியா ஊத்துவான். புரியுதா? அம்பாள்டான்னு சொல்லுனா அம்மாடா, அம்மனுக்கு எதுக்கு கரெக்டா நடந்துக்கணும்டா சொல்லிட்டு அப்படி பயவிடுவான். அதனாலதான் பயபக்தின்னு வச்சாங்க. பக்தி வரதுனால அந்த கடவுள் மேல பயம் வரணும். பயம் இருந்தா இந்த எண்ணம் ஓடுமாங்க. அங்க நீ சிவனை நினைச்சு ஆகுதி பண்ண, சிவனை நினைச்சுன்னா இந்த எண்ணம் ஓடுமா? கிடையவே கிடையாது. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி இந்த புறச்சடங்கு பிராமணன் அவன் சொல்ற உடான்ஸ் எல்லாம் நம்பி அவனை தூக்கின்னு வந்து ஊடு குத்தனம் போறது, கல்யாண காட்சி பண்ணிக்கிறது, கொஞ்சம் அதெல்லாம் வேணாம். தெரியுதா? அதெல்லாம் வானவே வேணாம், வேஸ்ட். அதெல்லாம் தப்பு. சித்தர்கள் சொல்லி கேட்கலன்னா அழிஞ்சானுங்க வேந்தர் குலம். அதான் உதாரணமே, அதுதான் வேந்தர் குலம். திரும்பவும் நான் சொல்றேன், எண்ணம் முதல் வாதம். எண்ணம் தான் அங்க முக்கியம். எண்ணம் இதுவே இப்படி அழிவு பண்ணி எண்ணமாகுது. ராஜாங்களுக்கு எண்ணம் இப்படி இருக்கு, கண்கூடியா பாக்குறேன். நான் தான் சொல்றேன், சமூக நீதி காவலர்கள் அப்படின்னு வச்சு மிருத்யுஞ்சய ஆகுமா இவங்களை வச்சு பண்ணோம்னா பார்ப்போம். நீ சமூக நீதியை காத்து எல்லா ஜாதியும் சமமா இருக்கணும், எல்லாரும் உயர்ந்தவங்களா கொண்டு வரணும், அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவான். கொஞ்சமா மூளை வேணா. சாதாரண பாமர மனுஷனுக்கு மூளை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன் அவன் ஒரு தொண்டா, அவன் சாதாரண போயிட்டு தலைவன்றியா, தலைனாலே தலையில இருக்குது மூளையாச்ச, நீ தானே வழிகாட்டியா இருக்கணும். இந்த அளவு கூட சிந்திக்க முடியாத? சமூக நீதியை பத்தி பேசுன்னு பேசிட்டு அந்த சமூக அநீதிக்கு காரணமே பாப்பான் தான். அந்த இடத்துல பிராமணனை வச்சு செஞ்சாதான் சம்சமந்தம் ஓதனாதான் செஞ்சு காட்டுறிய. என்னதான் தலைவனுக்கு இவனை நம்பி போற தொண்டர் எல்லாம் என்னதான் ஆவணான்னு எனக்கு எதுவும் தெரியல. அதே மாதிரி போய் ஒருத்தர் இங்க புதுசா வந்து என்ன வீரசூரன் ஆரம்பிச்சாரு சொன்ன எல்லாம் கரெக்டு. எங்கப்பா அதெல்லாம் பேசுறீங்க? பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் பேசுறது, அதுக்கப்புறம் சமூக நீதி பேசுறது, பெரியாரினுடைய சமூக நீதி பேசிட்டு டக்குன்னு பார்த்தா பாப்பாம் பூஜை போடுறாங்க. நீ அது என்ன பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்? அதான் நான் சொல்றேன், இனிமேல் அப்படி கொஞ்சோண்டு சேர்த்துங்க. ஆல் பிராமின்ஸ் ஆர் ஈக்குவல், அப்படி போயிடு. ஆல் பிராமின்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ பாரு, எல்லா பிராமணர்களும் சமமான பிராமணர்கள் தான். அப்படி
பண்ணிக்கோ. எதுக்கு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்லாம் புடிச்சு பிடிங்கி என்னத்துக்கு வீணாகிற? அது அப்பவே சொன்ன, இது இனிமேல் கண் கூட காட்டும். எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை, அவன் சைலண்ட் ஆகுறான். இங்க ஏன்பா அப்பாவும் பிள்ளைக்கும் முட்டிக்கிச்சின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் ஒருத்தான் சொல்றேன், ஏன்பா அப்பாவும் பிள்ளைக்கும் முட்டிக்கிச்சு? மிருச்சஞ்சையாக எதிரியை ஒழிக்கிறேன்னா அப்பாவுக்கு பிள்ளை எதிரியா, பிள்ளைக்கு அப்பா எதிரியா? ஏன் முட்டிச்சு? அவன் என்ன அந்த பாப்பா என்ன முட்டிங்கடா, நீங்க ஒழிங்களா தான் நாங்க நல்லா நிம்மதியா இருப்போம். அந்த எண்ணம் தாங்க வேலை செய்யும் இல்லையா? நம்மிடம் தொடர்ந்து வந்துன்னு இருக்கிற ஒருத்தவங்க நல்ல பக்தர்கள் தான். திடுத்துப்புன்னு அவங்க பான்னு பிராமணனை வச்சு ஃபங்க்ஷன் செய்ய போற ரெண்டு பண்ணாங்க, அவ்வளவுதான் போச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. வந்து என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அந்த பிராமண எண்ணம். உன்னை குழப்பி தப்பா புரிய, எங்களுக்கே புரியல, மற்றவங்களுக்கும் புரியல. இவ்வளோ பெரிய லாங்கா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைக்கும் அந்த சமஸ்கிருத மந்திரன்ற பேர்ல பாப்பார எண்ணம். அவன் எண்ணம் இது புட்டுக்கணும்னு இருக்கும். அது பண்ண தேவையே இல்லாம பில்டப் பண்ணிக்கின்னு அப்படியே பெருசா எதோ கற்பனை பண்ணிக்கின்னு இதெல்லாம் பண்ணும் அந்த மந்திரம். மந்திரம் கிடையாது, அது பாப்பார எண்ணம். அவன் எண்ணம் ஒழியணுன்ற எண்ணம், அந்த எண்ணம் ஒழிச்சிச்சு வேந்தர் குலத்தை. நீங்களாவது உஷாரா இருங்க. இது மாதிரி சின்ன இந்த விஷயம், சின்ன விஷயம் தான் இது. கட்சி விஷயம் இது காட்டுது. இந்த கட்சி விஷயம் போய் இப்ப பாரு எவ்வளவு பெரிய ட்ராஜடி வேற நடந்தது. யாராவது அவன் கூட இருக்கிறவங்க சொல்லுவான்ற, அப்புறம் 2 மாசம் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் போது அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தனை, ஒரு பரிகார பூஜை பண்ணிக்கோன்னு பண்ணுவான். பரிகார பூஜை சமஸ்கிருதம் பண்ணி அன்னைக்கு வந்து பரப்பக்கம் எல்லாம் உயர்க்கும், இறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். இவ்வளவு உயிரை செத்துது பாரு. ஏன்பா பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், நான் சாதாரணமா இருக்கும் யாரையும் நான் இதெல்லாம் பண்றதே கிடையாது. ஆனா தலைவர்கள் மாறிங்க. தலைன்னும் போது நீ தான் உன்னை பார்த்து வால் எல்லாம் ஆடணும். அதே மாதிரி நீ எப்ப பிறப்புக்கு எல்லா நீ பேசுற, ஓகே, நீ தலை பேசுற, எல்லாரும் ஒத்துக்கும் போதே அதை நடைமுறையில் காட்டணும். இடுக்கும் போதே அதை கவுத்து பாப்பானை வச்சு பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னா பாப்பானுக்கு மட்டும்தான் அந்த பூஜை போறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்றத வச்சு அவன் செய்யறானே, அதை செய்யலாமா? நீ அதை செஞ்சு காட்டலாமா? அப்ப உன்னோட ஃபாலோவர்ஸ் அதை தான் செய்வான். பிறப்புக்கும் எல்லாரும் சும்மா சொல்லிடணுட்டா அப்பதான் நான் சொல்றேன் இதை சேர்த்துக்கோ, அப்போ எந்த தப்பும் இருக்காது. தெரியுதா? ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்லு, ஆல் பிராமின்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லு. இன்னும் அது கிண்டல் அடிப்பாங்க, ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் பிராமின்ஸ் ஆர் மோர் ஈக்குவல். அப்படி ஸ்டேட் எப்போ வந்துடுச்சு, ஆல் பிராமின்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் அப்படி வரும். ஏதோ ஒண்ணு பண்ணிக்க. ஆனா நீங்க உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு விமர்சனம் பண்ணி அவங்க ஒண்ணு அதை கேட்டு திருந்துவாங்க, அதெல்லாம் எனக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லை. நீங்க கவனிங்க, ஏன்னா உங்ககிட்ட தான் வராங்க, மக்களிடம் தான். எல்லா கட்சியுமே சொல்றேன், ஆளுங்கட்சி எது எல்லாம், எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இவங்க பெட்டர், அவ்வளவுதான். தமிழுக்கு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு என்னமோ பண்றாங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியலனாலும், அனைத்து ஜாதி சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியலனாலும் என்னமோ பண்றாங்க, மீதி பேரை பத்தி பேச விட மாட்டாங்க. ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். அப்படி வரான் இவங்களுக்கு. அதோட இவங்களும் ஒன்னா அதெல்லாம் வெற்றி பெற முன்னாடியே சொல்லிட்டாங்க. சும்மா ஏதோ செய்வாங்க, பட் ஆனா பிராமணர்ல பகிச்சிக்கிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்பத்துல இருந்து இவங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பார்க்கலாம், இன்னும் நாள் இருக்குது, அதுக்குள்ள என்ன ஒண்ணு நடக்கலாம். நடந்தா பாராட்டலாம், அது ஒண்ணு தப்பு இல்லை. சரி, இங்க வரேன் திரும்பும். அப்போ இவ்வளவுதான். நான் திரும்ப சொல்ல, நான் நான் பிராமின். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. அப்போ தமிழை காஞ்சி பெரியவர், மெகா பெரியவர் நீச்ச பாஷன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாவ மொழி அப்படின்னா ஒரு பெரியவர் சொல்லிட்டாருன்னா அந்த பாவ மொழி அழிச்சு பாவத்தை ஒழிச்சு நாட்டுல புண்ணிய நிலை நிறுத்தணும். அப்ப அவங்க ஃபாலோவர்ஸ் செய்ய வேண்டிய கடமை அதான் இங்க பண்றாங்க. ஹிந்தி திணிப்புன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. நீ ஒன்றும் லாங்குவேஜ் பேரியர் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் போட்டாலும் எந்த லாங்குவேஜ் பேசினா அது வேற லாங்குவேஜ்ல பதில் உடனே செல்லுலயே சொல்லுது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம அன்பர்ல ஏன்னா சர்ச் போட்டா கேமரா எல்லாம் தெரியணும்னா தமிழ்ல பேசு, என்ன இந்த மாதிரி கோபைலட்டு நாங்க இந்த மாதிரி கேமரா வச்சுக்கிறோம், இது டிஸ்பிளே எங்களுக்கு இதுல வரல, மெனு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. அதே மாதிரி கேட்டான் பையன், கேட்டணும் அதுக்கு கடன்னு பதில் சொல்லி அது இதெல்லாம் எடுத்து கொடுக்குது. அதை போட்டு டிஸ்பிளே வர வச்சுட்டேன். ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு லோக்கல் லாங்குவேஜ்ல பேசு, உடனே அது உனக்கு புரிஞ்சுன்னு உனக்கு பதில் எடுத்து கொடுக்குது பாரு. அதனால ஒண்ணுமே இது திணிப்புன்னா வேணுன்ட்டே அந்த தமிழை அழிக்கிறது, அதை ஒழிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி, ஆனா ரொம்ப தூரம் முன்னேறிட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லல. இந்தி திணிப்புல பிராமணர்கள், வட இந்திய பிராமணர்கள்
பெருமளவில் வெற்றி பெற்று தான் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பிராமணன் வந்து சுமணங்காட்டியும் ஒரு புலி வேஷம் கட்டி ஆடும். ஓ நீ ஹிந்தி திணிச்சுடுவோ, நீ தமிழ் நாங்க விட்டு கொடுத்துருமோ டமால்ட்டுமோ அப்படியே பார்ப்போம். அந்த டோட்டலா ஜெயிக்குதுன்னு மட்டும் அந்த பக்கம் போயிடும். பிராமண நம்பி எந்த போராட்டமும் எந்த இயக்கமும் தயவுசெய்து செய்யாது. திரும்ப இங்க வரேன். அப்போ நான் சமஸ்கிருதம் தெரியாது எனக்கு, நான் எந்த கொள்கையெல்லாம் வச்சு இல்லை. அதுக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு சொன்னது, மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனோடனே நீ வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுக்கு முன்னால மகாலிங்கேஸ்வரர் பேசுனது இல்லை, மற்ற கடவுள்லாம் பேசியிருக்கிறாங்க. சிவபெருமான் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. ரிஷபதேவர் கூட உன்னை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும், எப்படி சரியா வர வச்சாருன்னு சொன்னேன். போய் 2 மாசத்துல இதோட அடுத்த வருஷம் தான் வருவேன்னு நான் சொன்னேன். இல்லை உன்னை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும். கரெக்டாக அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆகி 2ஆம் மாசத்துல போகிறோம். போய் அவருக்கு வர விஷயம். அது மாதிரி கடவுள்கள் மீதி கடவுளாக நான் மகாலிங்கேஸ்வரர் பேசுகிறேன். ஆனால் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம்தான் அம்மை. ஆனால் அதே வருஷமா அடுத்த எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. பெருநலமுலை அம்மை எல்லாம் சுற்றிட்டு வந்து கொடிமரத்தாண்ட வணங்கும் பொழுது அதே சரஸ்வதி தேவி கருப்பு புள்ளிகள் போட்ட வெள்ளையாடியோட வீட்டிருந்தலை போற்றி கொண்டாங்க. அதே அந்த கோலத்துல தான் எனக்கு நிறைய ஆசீர்வாதம். அப்பவும் நின்ற கோலத்துல அந்த கருப்பு புள்ளிகள் போட்ட வெள்ளை ஆடை, அதுல வந்து அப்பதான் அந்த அந்த ஆசீர்வாதம் செய்தார்கள். தாசன் அன்பினிற் பணிகின்ற ஈசன் சொன்னாங்க. அப்போ அந்த ஈசன்ற பட்டம் ஒரு சிலருக்கு தான். சண்டிகேஸ்வரர் ஈஸ்வர பட்டம், நந்திகேஸ்வரர் அவரும் ஈஸ்வர பட்டம், சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம், ராவணேஸ்வரன் இவங்களும் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள். அப்ப அந்த வரிசையில என பெருநாளைமலை அம்மை அன்னைக்கு ஆசீர்வதித்தாங்க. தாசன் அன்பினிற் பணிகின்ற அந்த ஈசன் பட்டம் அவங்க தான் கொடுத்தாங்க. தெரியுதா? இவரு ஈஸ்வரன் ஆயிட்டோரோ, இவர் வந்தா அப்படியா இப்படியா திரும்ப பாப்பம் கட்டி விட்டுலாம். அதெல்லாம் என்ன, அவங்க அழுகி போன மூலையில அழுகி போன சமைச்சா நிறைய கலப்பிக்கினே தான் இருப்பானுங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கினே இருந்தா நம்ம நேரம் வீணாகும். ஆனா பதிலே சொல்லாம இருந்தாலும் அவன் புழுவும் அவனுடைய அழுகி போனதுதான் வசதி மாதிரியே மக்களுக்கு பொய்யான தோற்றத்தையும் ஏற்படுத்தும். அதனால ஓரளவுக்கு பதில் சொல்லணும், ஓரளவுக்கு பதில் சொல்லாம போய்கொண்டே இருக்க வேண்டும். அதனால ஆன்மீகம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள்கள் இருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாருமே சாமி கும்பிடுறீங்க, பக்தியா இருக்கிறீங்க. இல்லைன்னா கோயிலுங்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் குவியுது, போய் ஒண்ணுமே இல்லாத நம்ம ஜனம் போக மாட்டாங்க. உங்க பிரார்த்தனை ஏதோ ஒரு இடத்துல நிறைவேற அந்த சாமிக்கு போய் நன்றி செலுத்துறாங்க. எந்த கோயில்ல அதிகமா நிறைவேறுதோ அங்க அதிகமா கூட்டம் வரும். அதனால அதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி பாப்பான் தான் அந்த மாதிரி செய்வான். அங்க போய் நின்றுப்பான், அப்புறம் அவனாலதான் அதெல்லாம்ன்ற மாதிரி ஆக்கி விட்ருவான். அதெல்லாம் இல்லை. ஆனா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நான் போறேன். என்னன்னா, நாம் உண்மையாய் இருந்தால் அப்ப அந்த கடவுள்கள் நம்மோடு உரையாடுகிறார்கள், நம்மோடு பேசுகிறார்கள், நம்மை வழி நடத்துகிறார்கள். ஆனா அது பெரிய புண்ணியம் வேண்டும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா முற்பிறவியில உங்களுக்கு தெரிந்ததுதான், சென்ட் பீட்டர் செத்தன் இயேசு பேச்சை கேட்டு நான் ஒன்றும் அழிஞ்சு போயில்லை. அதே போல சம்பந்தர் பிறவி, ரமணர் பிறவி, காளிதாசன் பிறவி, ஔவையார் பிறவி, மதராசன ராமதாசரா இருக்கலாம். அது இன்னும் பெண்டிங்லேயே தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா ஆஞ்சநேயர் நேரடியா ராமனாவை சொல்லி தரணும்னு சொன்னா ஒரு பெரிய பிறவி வைணவத்துல இருக்கணும், அதனால இருக்கலாம். அப்போ இந்த பிறவி புண்ணியம் இருக்கிறதோடு தான் பிரம்மேந்திரனை பார்த்த உடனே நீங்க தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு இருந்தேன்றார். இவன் வருவான்னு தெரியுது அவருக்கு. அப்ப எவ்வளவு நாளா ஆச்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அனுபவம் அங்கேயும் விவேகானந்தர் கூட ராமகிருஷ்ணன் சார் முதல்ல போறாரு. அப்பவே கடவுள் இவ்வளவு நாளாச்சு என்னை பாக்குறதுக்கு சொல்லி கையை பிடிச்சின்னு அக்குள்ள வச்சு வா நீட்டும் போறாரு. அவருக்கு எதுவுமே புரியல. பெரியவர் இப்பதான் நான் முதல்ல வரேன், நீங்க என்னை யாரோ நினைச்சுன்னு. இல்ல நான் உன்னதான் வரேன்ட்டு உள்ள இட்டுன்னு போய் அந்த ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விடுறாரு. சாப்பிடு சொல்லி கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அவங்களை விட்டு நான் சாப்பிட முடியும், அவங்களுக்கு நான் தனியா தரேன், நீ சாப்பிடு, உனக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன்றார் அவரு. அப்புறம் பின்னால் விவேகானந்தர் கொடி கட்டி பறக்கிறாரா. அப்ப அந்த குருமார்கள் சரியா அவங்களுக்கு சீடனை தெரிகிறது, அவன் வருவான்னு காத்துன்னு இருக்கிறாங்க. அதே போலதான் பிரம்மேந்திரரும் காத்துன்னு இருக்கிறார். நான் பார்த்த உடனே உன்னை இங்கதான் இருக்கிறாயா, உன்னை இங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன்னு சொல்லி அப்புறம் அவர் தான் இவ்வளவு நாள் வழி நடத்தின்னு
கொண்டு வர. அப்போ அந்த புண்ணியம் இருந்ததுனாலதான். அதனால இது எல்லாமே கடவுளுடன் பேசுவது, கடவுள் நம்மிடம் பேசுவது. கடவுள்கிட்ட நம்ம பேசலாம் எவ்வளவுன்னா, கடவுள் நம்ம கிட்ட பேசணும். பேசுறது மட்டும் இல்ல, வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தணும். அது வழி நடத்துறது மட்டும் இல்ல, அனுபவங்களை தரணும். இப்போ ஒரு பூராக சுவாமி, திருமுட்டம் பூராக சுவாமி மகிழ்ச்சியா வரவேற்கிறார். உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்தேன், இங்கதான் இருக்கிறியா கடைசியில அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. உடனே அம்பிவள்ளி தாயார் வந்து அருள் செய்யறாங்க. அவங்க சன்னிதி போன உடனே விசுத்தி நிலையை மலர்ந்துடும். அந்த மாதிரி அருள் விளையாட்டும் இருக்கணும். அவங்க வந்து அருள் செய்யணும் நம்மளுக்கு. அப்போ அதுல நல்லா நீங்க ஊறிட்டீங்கன்னா, இப்போ அதை நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு காரு எடுத்துன்னு போறேன், மஞ்சமா என்ன சொல்றாங்க, கார் வாங்கியிருக்கிற பொழுது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு போக 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 அவங்க வந்து எலி வந்த பிரான். அப்போ அப்பர் சாமி எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. பெரியவங்க ஒண்ணு சொல்லாதே இல்லை. கருதுவார்க்கு ஆற்ற எலியான் கண்டாய். இறைவனை உணர்ந்தவர்களுக்கு ரொம்ப எலி வந்த பிரான். எளிமையா அறிங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பறவை நாச்சியார் மனைவி கோச்சிக்கினான்னு அது தூதே போறாரு. போயிட்டு நீ அவனை ஏத்துக்கோ, நீ அந்த மாதிரிலாம் கோச்சிக்காதன்றாரு. அப்ப இது செய்வாங்களா சாதாரணமா கடவுள்ல? அப்ப சுந்தரமூர்த்தி நாயரை சொல்லியிருந்தா அப்ப எவ்வளவு பேர் நக்கல் அடிச்சிருப்பான். இது ஒருக்காக பொண்டாட்டியோட தூது போனோம் அப்படின்னு பாப்பான். அந்த நல்ல வேலை அதெல்லாம் இல்லை. அவரெல்லாம் பிராமண இதுல சேர்க்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அவங்க ஆதிசைவ குலத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள். அவரும் சரி, சம்பந்தரும் சரி, நிறைய பேர் ஆதிசைவ குலத்தை சேர்ந்த தமிழர்கள். அவங்க தான் பூசாரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிராமணன் வந்து ஒரே குழப்புன்னு குழப்பி என்னென்ன பண்ணி வச்சுக்கிறான் இன்னைக்கு. அப்புறம் இவங்களும் அவங்க கிட்ட பிராமண பட்டம் வாங்கணுன்றதுக்காக நாங்களும் பிராமணன்னு திரும்ப குழப்பம். எங்கேயோ போய் நீங்க அவ கூடி. அப்ப சிவபெருமான் எவ்வளவு வேலை செய்யறாரு இல்லையா? பக்தனுக்காக இறங்கி வந்து அவர் எவ்வளவு செய்யறாரு. நீ சிவனை போய் பொண்டாட்டிட்ட தூது அமிச்சான்னு கலிகாம நாயனர் கோச்சிக்கிறாரு. அப்ப அவருக்கு வயிற்று வலியை கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனர் வந்தாதான் இது தீரம்டா, எனக்கும் பக்தனுக்கு எவ்வளவு ஒன்னா இருக்கா, நீ என்ன கோச்சிக்கிறதுன்றார். அவரு ஒரு நாயனார், கலிகாம நாயனார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி வந்து விபூதி போட்டு வந்து நல்லாதான் ஒரு அப்புறம் நண்பர்களா இருக்கிறாங்க. இவ்வளவு விளையாடுறான் சிவன், புரியுதா? இவன்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெறுமனே ஜாதி இன்னைக்கு வேண்டியது, இவங்களே வசதி பேசிக்க வேண்டியது, பிராமணவாதியை திருடி போட்டுக்க வேண்டியது. இவங்க சொன்ன புலி அடிச்சுட்டா அந்த புலி குட்டிங்களை இப்ப அந்த மானை பிடிச்சி தின்ற மாதிரி எவனோ ஒருத்தான் அடிச்சு போட்டான். பிராமண ஜாதி பேரா அதை மாத்தி கொடுத்தோன்னு அப்படியே புஷினானுங்க. புஷி பிராமணம் பிறப்புனால அப்படி ஆக்கி, அப்ப அந்த பிராமணன்ற தகுதி எவ்வளவு உயர்வானதோ அதெல்லாம் இவனுங்கன்றானு. ஒரு பிராமணன்னா மனைவினால் கூட நீ தீங்கி நினைக்க கூடாதுன்னா, இந்த ஓட்டல் என்ன திருட்டு பிராமணன் இவனுங்கெல்லாம் நம்ம மனைவினாலும் தீங்கு நினைக்கூடாது. இப்படிதான் ராஜாங்களை பயமுறுத்தி ஒழிச்சாங்க. ராஜாங்க பயந்து போய் இவங்களை தண்டியாத விட்டோடனே அறம் பிறந்து அரசனா மாறிறான். தர்மம் அவங்களை கைவிடுத்து விட்டோடனே சுத்தமா இதுதான் திருமூலர் சொன்னார். இவங்களை உள்ள விட்டா இவ்வளவு கேம் ஆடுவானுங்க. ஒரு சித்தரார்வத்தோட அவங்க ஒரு 4 வரி சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒண்ணு உட்காந்து விளக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மோசமான கும்பல் அது. இவன்கிட்ட இருந்து எப்படி உங்களை எல்லாம் காப்பாத்துறதுன்னு தான் நான் பார்த்துன்னுக்கிறேன். இவங்க வந்து அப்படியே கேள்வி கேட்கறாங்களா, நான் கேட்கட்டுமோ அல்லது நீ கேட்கிறாயான்ற மாதிரி இவன்கிட்ட நான் வந்து அப்படியே பதில் சொல்லிட்டு பப்பர் சார் ஒத்துமை சார் யோத்தம சார் உண்மைதான் சார், நானா அதெல்லாம் போவேன். உங்களுக்கு என்னடா, நான் சிவபெருமான் என்ன இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணாரு, அம்மை என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அவங்களே இவங்களை கேட்கறது கிடையாது, நானும் இவங்களை கேர் பண்றது கிடையாது. புரியுதா? இவங்க உள்ள பெரிய டிராமா காட்டின்னு இவங்கள மாதிரியே இருக்கிற அறியாம குரூப்ல எதையோ உன்ட்ட ஒரு ஃபேக்கா ஒரு இதுவ நெகட்டிவ் இமேஜ் ரெடி பண்ணுவான். இவன் வேலையே இதான். அதனால பாப்பாரானாக்களும் கிண்டலும் பல புனிதர்களை அழித்திருக்கிறது. நேற்று நான் சொன்ன மாதிரி தான். இவங்க விளையாட்டு சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசுவை போன்ற புனிதரை கொலை செய்திருக்கிறது, புத்தரையை கொடுமைப்படுத்தியிருக்கிறது, அப்பரை கல்லுல கட்டி கடலை தூக்கி போடுறது, கடைசியா காந்தியை சுட்டு கொன்றிருக்கிறது. ஒரு காந்தி பிறந்த நாள் நாளைக்கு தான் நினைக்கிறேன் இல்லையா? காந்தி பிறந்த நாள் சுட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு நான் பிராமின் சமூகத்தில் எழுந்து வெற்றி பெறக்கூடாது. இவங்களுக்கு வெற்றி பெற்றுட்டா எப்படியாவது நம்மளை பழிய போட்டு சுடுத்து கொண்டு சாவிச்சிடும். இந்த மாதிரியான கும்பல். அதனால இதுகிட்ட நான் போல. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்னிடம் வருவதனால் முதல்ல இந்த பாப்பார விளக்கத்தை கைவிட தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சரியாவே சொல்றான்னோட வானா உனக்கு எனக்கு போயிட்டு சொல்லிட்டு விடுங்க. அடுத்தது, கடவுளை நோக்கி பயணப்படுகிறவர்களுக்கு என்னுடைய விளக்கங்கள் பயன்படும். முதல்ல தடையில ஒழிச்சிடணும். அடுத்தது, கடவுள் நிலையில நிறைய சொல்லிட்டு போயிடுறாங்க. தமிழை ஏன் பாதுகாக்கணும், ஏன் இந்த காஞ்சி பெரியவர் பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னா சூத்திரங்கள் நிறைய கொடுத்துட்டு போயிட்டாங்க.
தமிழர்களுக்கு புரியுற மாதிரி. அப்ப தமிழ்லயே கட்சி அவன் புரிஞ்சினோடனே அவன் ஆன்மீகம்னா தெளிவா இருப்பான், அவன் அனுபவம் பார்க்கிறானோ இல்லையோ. அப்ப இவனுங்க சிவலிங்கத்துக்கு அசிங்கமான கதை எழுதி வச்சுக்கிறானுங்க. சிவபெருமானுடைய ஆண் குறி கைலாத்திலிருந்து ஊழ்ந்தது, பார்வதியோட பெண் குறியில தாங்கி பிடிச்சாங்க, அதான்ட்டான் இவன். லிங்க புராணம் எழுதி வச்சு அசிங்கப்படுத்துறானுங்க. ஆனா இங்க தமிழ் என்ன சொல்லி கொடுத்து நம்மளுக்கு? விநாயகராகவல்ல சதத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. சித்தத்துல சிவலிங்கம் இருக்குதுரா, அதான்டா சிவலிங்கம், அதான் நாங்க பாக்குறோம், நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அடிஷனலா உங்களுக்கு என்ன லக்குன்னா, நான் இந்த பிரிவுல உங்க முன்னாலே உக்காந்துங்கன்னு சிவலிங்கம் நான் தரிசனம் பார்த்துருக்கிறேன், நான் சாட்சியா சொல்றேன், அது சாட்சி பூர்வமா சொல்றேன், தான் உண்மை, சித்தத்தில் சிவலிங்கம் இருக்கிறது. இந்த பிரிவுல எனக்கு அப்ப ஔவையார் பிரிவுல நான் பாடும் பொழுது விநாயகர் காமிச்சிருக்கிறாரு. இந்த பிரிவுல எனக்கு முருகப்பெருமான் காமிச்சாரு, மயூர பிரியா, அதனால அந்த முருகரை நான் இங்க வச்சு கும்பிடுறேன். புரியுதா? இப்ப சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டு. இந்த மாதிரி சூத்திரங்களா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன். அப்ப நம்ம எதை நோக்கி பயணப்படணும்? இதை நோக்கி பயணம். நீங்க இல்லறவாசியில இருந்தா கூட சரி, சும்மா ஓவரா எப்ப பார்த்தாலும் ஒரு சீரியல் பாக்குறதும், அதே மாதிரி இந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் இவங்க ஏன் பிரபலம் ஆகுறாங்கன்னா, ஓவரா அவங்கள அப்படியே பூஸ்ட் பண்ணி தூக்கி எடுத்துன்னு போறது, இதெல்லாம் தேவையில்லை. நம்ம அதெல்லாம் வேணாம். பொழுதுபோக்கான ஒரு அளவு தான், புரியுதா? அதுல ஒரு நல்ல கருத்து இருக்குதா பாருங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க எதை நோக்கி பயணப்படணும்? ஆன்மீக பயணம் என்பது ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதென கருளி சொல்றாரா இல்ல விநாயகராகவல்ல? ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். நீ எங்க போய் எங்க வந்தாலும் சரி, நீ இல்லறவாசியா இருந்தாலும் வந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் சரி, உன்னை ஐம்புலனை அடக்குகின்ற உபாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிவிக்கிறவர் விநாயகர் பெருமான் ஔவையாருடைய காலத்துல. அப்ப அதே தான் எல்லா கடவுளுக்கும் நீ அப்ளை பண்ணீங்க. அது நீங்க சரியா ஆன்மீக பயணம்னா அதை நோக்கி நீங்க பயணப்படணும். நீங்க இல்லறவாசி குழந்தை குட்டி பெத்து எல்லாம் வந்தீங்கன்னா ஓகே, ஆனா எங்கன்னா ஒரு இடத்துல இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்ற அந்த பயணத்தை நோக்கி நீங்க போகணும். எனக்கு அந்த முற்புரை புண்ணியம் எல்லாம் இருக்கவே, நான் சிறு வயதுல இருந்தேன் இப்படியே இதுலயே நான் வந்துட்டேன், அதனால நான் அதுல இருந்து விடுபடுறேன். ஆனா மற்றவங்க ஆவடி சிவபிரசுவாமி திருமணமானவர் தான், இவன் ராகவேந்திர சுவாமிகள் திருமணமானவர், இங்க முத்தையா வன்னியமட சுவாமிகள் திருமணமாகி ஜீவ சமாதி அடைஞ்சவர் தான். அவங்க அந்த ஜீவ சமாதி அடைய நிலைக்கு எப்படி போறாங்கன்னா, எங்கன்னா ஒரு இடத்துல இதை ஜெயிக்கிறாங்க, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயத்துல ஜெயிக்கிறாங்க. இதுலயே ஒண்ணு ஊறின்னு இல்லை. அவங்க ஆவடி சுவாமிகள் எனக்கும் சொன்னாரு, இல்லப்பா நான் இதுலயே ஊறின்னு இருக்க சொல்லலப்பா, இன்றைக்கு இது மேல சீனு உனக்கு ஒரு வெறுப்பு வருது, அதுக்கப்புறம் தான் ஆன்மீக முன்னேற்றமே அவரும் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. இதுல கடந்தவங்களும் இதை கடக்கணும்னு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர இதுல ஊறி கடன்னு சொல்லல. என்னிடம் வர உங்களுக்கும் அதை சொல்றேன். சூத்திரம் நம்ம கொடுத்துருக்குறாங்க, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதென கருளி. அப்படியே மாணிக்க சுவாமிகள் கிட்ட வந்தோம்னா அவர் என்ன சொல்றாரு? கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே சொல்றாரு. எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. கள்ள புலக்குரம்பை, புலன்னா ஐம்புலன் இல்லையா, அது கள்ளத்தனமா செய்கின்ற கள்ள புலக்குரம்பை சிவபெருமான் என்ன பண்றாரு? கட்டழிக்க வல்லானே. சிவனிடம் நீ வந்தால் அதை கட்டழித்து விடுகிறான். அப்ப கட்டழிச்சான்னா ஐயோ அப்ப போச்சா, அப்ப அவ்வளவுதானா? அப்படி கிடையாது. அந்த சிறிய இன்பம் அதோட முற்றுப்புள்ளி வைத்து பெரிய இன்பத்துக்கு வருகிறது. அது முகமது நபிகள் சொல்லி கொடுக்கிறார். 5 மனைகளோட இன்பம் அனுபவித்தாலும் இறைவன் தருகிற அந்த பெரிய இன்பத்தின் முன்னால் இவன் அனைத்து அற்ப சுகமே என்னார் அவரு. செம்ம டெபினிஷன். நீங்க என்ன சமய சண்டை மத சண்டையை போட்டுன்னு இருக்க போறீங்க? அவன் தான் முஸ்லிமா, அவனுங்கிட்ட விட்டுருங்க. அவனுக்கிட்ட மண்டே கொடுத்து மரமண்டே ஆனவன்னு சொல்றாங்க, அவனுக்கு வேலை அதுகிட்ட விட்டுருங்க. வகையே பார்ப்பானுங்க, ஏவி விடுற இதுவெல்லாம் போய் உங்களே செஞ்சு அழிவானுங்க. கட்சியில பார்த்தா பாப்பாவும் குரூப்பும் மெதுவும் அந்த பக்கம் சைடு அடிச்சு அந்த பக்கம் போயிட்டு கிறிஸ்டியன் பிராமின் கிறிஸ்டியன் பிராமின் முஸ்லிம். புரியுதா? நம்ம இவனுங்க மடசாம்பிரியான இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆன்மீக பாதைன்னா என்ன நீங்க சரியா தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை கும்பிடணும், கடவுளை வேணும். அப்ப அவங்க ஆனா யார்கிட்ட அவங்க பேசுறாங்க வழிநடத்துறாங்கன்னா, யார் இதை நோக்கி பயணப்படுகிறானோ. புரியுதா? எல்லா வித சரக்கு அடிச்சுன்னு நைட் கிளப்ல போய் டான்ஸ் ஆடிக்கினே இருக்கும் போதா என்கிட்ட உண்ணாமலையமா பேசுறாங்க இல்லையே. கள்ள புல குரம்பை கட்டழிக்க வல்லானே பர்றா இல்லையா? அப்புறம் திருமூலர் என்ன பண்றார்? உள்ளம் திருக்கோயில் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அங்கேயும் சிவலிங்கம்னா என்னன்னு சொல்லி கொடுவாரு. அவர் ஒன்னும் ஆண்குறின்னு சொல்லல,
தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் தாண்டா சிவலிங்கம். அங்கேயும் சொல்றாரு, தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. இந்த புலன்களுடைய கள்ளத்தனம் செய்து கொண்டே இருக்கு, இது உலக இன்பத்துல ஆழ்த்திக்கினே இருக்கும். ஆனா இதை நீ எப்ப அழிக்கிறியோ அப்ப இந்த கள்ள புலன்கள் அனைத்துமே காளா மணி விளக்கா மாறி உள்ள இருக்கிற அந்த ஜீவன் சிவலிங்கத்தை உனக்கு காட்டும். இந்த பாடம் தான் நீங்க கற்க வேண்டும். புரியுதா? திரும்ப திரும்ப பாப்பாங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப அவன் ஜாதி 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 ஸ்லோகம் சொல்லிக்கோ, மந்திரம் சொல்லிக்கோ, பரிகார பூஜை பண்ணிக்கோ, வயிற்று கட்டி வாயை கட்டி அவங்ககிட்ட 6000 ரூபாய் ஒரு பரிகார பூஜைக்கு 8000 பீக்கே வருது. ஒரு அம்மா இங்கே வந்துக்குதான் என்னன்னு தெரியல, எப்பயாச்சும் வரும். அதை உடனே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அவ்வளோ சாமி, தோஷம் வரும். அவங்க சொன்னாங்க சாமி 10,000 கேட்குறாங்க அங்கே கண்ணப்ப நாயனாருடைய அந்த. அப்புறம் அந்த பூஜை நான் இங்கேயே கடலூர் பீச்லேயே உனக்கு செஞ்சிடும், 6000 கொடுத்தா போதும்ன்றாங்க சாமி. அப்புறம் என்ன பண்ண, இந்த 6000 கடன் கேட்டிருப்பேன், ஆமாம் 2 இடத்துல கேட்டு வச்சுக்கிறேன் சாமியா. என்னது இது? என்ன இது ஆன்மீகம் இது? அதெல்லாம் இல்லை. என்னிடம் வருகிற நீங்கள் தெளிவாக இருங்கள், இதுதான் ஆன்மீகம். புரிகிறதா? அப்புறம் அதெல்லாம் படித்தரங்கள் இருக்கின்றன. அந்த படித்தரங்கள்ல ஒரு படித்தரம் தான் மகாவீரருடைய நிர்வாண பேரு. நிர்வாணமா நிக்கிறாருன்னா எப்படி நிக்கிறாரு? அவரு சும்மா நிக்கிறாரா? அப்ப இயேசுபிரான் சொல்ற அதுவும் இதுவும் டேலியாவதா? இயேசுபிரான் சொல்றாரு, நீ மீண்டும் குழந்தையாக விட்டால் இயேசுவின் ராஜ்யத்தில் நுழைய முடியாது. மீண்டும் குழந்தையாகிறதுன்னா என்ன புரிகிறதா? இப்ப எந்தவித வெக்கமானோ எந்தவித இதுவும் இல்லாம கடந்து போயிடறாங்க, திரும்பவும் குழந்தை நிலைக்கு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டுருந்தா போட்டுக்கலையா. சேஷாத்ரி சுவாமி கூட இந்த பிராமின் தான் வரும், அவருக்கு ட்ரெஸ்ஸுக்கு அவுந்துறதே தெரியாதான், அவர் பண்ண போயினாரு. அப்புறம் அதே மாதிரி பிரம்மேந்திரர் கூட ட்ரெஸ் அவுந்து தெரியாது, அப்புறம் கட்டி விடுவாங்க. ரமணர் எதுவுமே ட்ரெஸ்ஸே இல்லாம 16 வயசுல அவர் திருவண்ணாமலை கோயில் சுத்தின்னு வர்றாரு, தியானம் பண்ணுவாரு. எதனா எழுந்து போனோம்னா ட்ரெஸ் இல்லாம தான் போவார். அப்புறம் அங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம இங்க சுத்தக்கூடாதுப்பா, எல்லாரும் வரையாடான்னு சொல்லி அவங்க தான் கோமணம் கட்டி விடுறாங்க. கடந்த நிலை குழந்தை நிலைக்கு போயிடுறாங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க பொம்பளைங்க போய் ஆசீர்வாதம் கேட்டா அவன் தப்பு பண்ணுவானா? அவன் தான் இதெல்லாம் கடந்து போயிட்டான. அதுக்கும் தமிழ்ல சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு சார். கடைசியா அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அதுக்கும் தமிழ்ல இலக்கை காட்டுறாங்க, சரியா காட்டுறாங்க நம்ம தமிழர்கள். அதனால்தான் அந்த காஞ்சி பெரியவருடைய கொடுமை பெரிய கொடுமையா தெரியுது. அங்க வாய்க்காப்பான் தேவனுக்கு தமிழை அழிக்கிறது, அதன் பாவமொழின்னு அதை அழிச்சிட்டா இப்ப இதெல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போயிடும்ல. அப்ப வருகிற ஜனங்களுக்கு நீ ஒரு 100 பேருக்கு நீ ஒருத்தனாவது தேரட்டுமே. நான் ஒரு ஆள் தேறிதானே இங்க உட்காந்துக்கிறேன், நீங்க எல்லாரும் அவங்க பாடம் கேட்குறீங்க. அது மாதிரி ஒருத்தனா தேரட்டுமே, அங்கங்க ஊரு ஒருத்தன் தேறி உட்காரட்டுமே. அதையெல்லாம் கெடுக்கிறதா இது? நான் அதை சொல்றேன், நான் விளக்கெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனா மனசுல பதிய வச்சுங்க. அவர் எக்ஸ்ட்ரீம் நிலை என்ன சொல்றார்? சிவனை பாடும் பொழுது என்ன குறிப்பிடுறார்? அழுக்கடையாமல் ஆண்டு கொண்ட அருளினை அம்மையை பூஜை செய்து இன்றைய தினம் அவள் அருளிற்கு பாத்திரமாகும்.